ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் விநாயகர் சதுர்த்தி பட்சணங்கள் சீரீஸில் ரவா கேசர் மோதக தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம யூஸ்வலாக வெளியில் இருக்கிற மாவு அரிசி மாவில் செய்வாங்க. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரவை வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் மெலிசான ரவையாக எடுத்துக்கோங்க. இந்த ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நான் நெய் விட்டு கூட வறுத்துக்கலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி திரும்ப இதை கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்கனால நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடிச்சிக்கிறேங்க. இதுலேயே அரை சுகர் போட்டுக்கோங்க. 1/2 கப் 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அதையும் அரைச்சிடுங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்குங்க. இந்த கோகோனட் இல்லைன்னா நம்ம வெறும் ஃப்ரெஷ் தேங்காய் கூட வறுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி நான் சுட வச்சுக்கிறேங்க. நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இல்லைங்களா, பக்கத்தில் நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த தேங்காய் சூடான உடனே இந்த சர்க்கரை ரவை இது போட்டோம் இல்லைங்களா, அரைச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கிறோங்க. போட்டு அதையும் கலந்துக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த தண்ணி கொதித்து ஆட் பண்ணுறத விட வெறும் தண்ணி ஆட் பண்ணுறத விட நீங்கள் பால் இருந்ததுன்னா இதே அளவுகளில் பாலும் எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டேங்க. நான் முன்னாடி நெய் போட்டு ரவையை வறுக்காதனால இந்த ஸ்டேஜில் நெய் போட்டுக்கிறேங்க. நெய் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த தண்ணி இந்த ரவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. டக்குன்னு ஊற்றிடுங்க. இப்போ கெட்டி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே அதை ஊற்றிடுங்க. நீங்கள் பச்சை தண்ணி தான், இந்த வாட்டர் தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாதுங்க. நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பால் ஆட் பண்ணி கூட இது மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2.5 கப்பு சுடு தண்ணியும் நல்லா கலந்துட்டோங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒட்டாமல், கடாயில் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துருங்க. சுருண்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஆறினோடனே இது நமக்கு மேல் மாவுக்கு தயாராகிடுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூ சுடு பாலில் கலந்துக்கிறேங்க. பாலில் கலந்து ஆட் பண்ணிக்கிறப்ப அந்த எல்லோ கலர் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் போடுறோங்க. இந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்குங்க, கேசரோட ஸ்மெல்லும். அதே மாதிரி இந்த கலரும் நமக்கு எல்லோ கலர் நமக்கு கிடச்சிருங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவும் போடல. இதில் இருக்க அந்த கேசரில் இருக்கிற குங்குமப்பூவில் இருக்க எல்லோ கலரே தான் நமக்கு கிடச்சிருக்குங்க. இது கொஞ்ச நேரத்தில் எல்லோவாக மாறிடுங்க. இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆற அந்த எல்லோ கலர் இதில் ஏறிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்துடுச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறின உடனே இது மாதிரி கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்படி அழுத்தி பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கொழுக்கட்டை அந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சோடனே இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. அந்த மோல்டில் இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு உள்ளே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூரணம், தேங்காய் பூரணம் தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. அந்த தேங்காய் பூரணத்தை நம்ம வச்சு சீல் பண்ணிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேசர் ரவா மோதகம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம அவியில் வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. இதில் மேலே கொஞ்சம் பிஸ்தா அது மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி அப்புறமா இதை வச்சு அழுத்தி இது பண்ணுறப்போ அது இன்னும் நல்லா இருக்குங்க. இல்லை ஒரு குங்குமப்பூ வச்சுட்டு அப்புறம் இந்த மாவு அந்த மோல்டில் அழுத்தம் கொடுக்குறப்போ அங்கங்கே அந்த குங்குமப்பூ எல்லோவோட அந்த ரெட் கலர் இருக்கிறப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இதை நம்ம எடுத்து ஆறினோடனே சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான இது இன்னொரு ஷேப்லேயும் செஞ்சோங்க. இதுவும் மோல்டு தான். அந்த மோல்டில் வச்சு இந்த மாதிரி ஷேப்பும் இருந்தது, அதில் செஞ்சதுங்க. இப்போ நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஃபில்லிங் ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க. நம்ம இதில் தேங்காய் இது பூரணம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதே பூரணம் தான் இன்றைக்கி இதுக்கும் யூஸ் பண்ணிட்டேங்க. அதனால் முன்னாடி அந்த மலர் கொழுக்கட்டைன்னு சொல்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கே இந்த நம்ம உள்ளே வைக்கிற
ஸ்டஃபிங் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கோங்க, பூர்ணம், தேங்காய் பூர்ணம். அதே தாங்க இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.